ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் 5 சுலபமான படிகள் மூலம் இறைவனுடன் நம்பிக்கையின் உறவு வைத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். முதல் படி, இறைவன்தான் நம்முடைய பரம தந்தையாகவும் நிலையான பாதுகாவலராகவும் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த நிகழ்வு என்றாலும் அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அவை இறைவன் முடிவெடுத்ததனால் நடப்பது இல்லை என்று நாம் உணர வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய கடந்த காலத்தில் பல பிறவிகளில் அல்லது நிகழ்காலத்தில் இப்பொழுது நாம் உருவாக்கிய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் விளைவினால் நிகழ்கின்றன. என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இறைவன் பொறுப்பு அல்ல. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உதவி செய்வதற்கு அவர் கடமைப்பட்டவர். இரண்டாவது படி, தைரியமாக ஒரு அடி எடுத்து வைத்தீர்கள் என்றால் 1000 அடி இறைவனுடைய உதவி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் மிகவும் மோசமான நிலையில் பலவிதமான எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துள்ள அறிவுரைகளை நினைத்து பாருங்கள். அப்போது நீங்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டீர்கள், மேலும் தைரியமாக இருப்பீர்கள். இறைவனும் கூட உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் கொடுத்த உறுதிமொழியை நினைவு செய்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான உதவியை செய்வார். பிறகு உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான நேரத்தில் சரியான வழியில் தீர்வு காண்பார். மூன்றாம் படி, இறைவனிடம் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு தினமும் அவரை நினைவு செய்ய வேண்டும். அதிகாலையில் நீங்கள் எழுந்ததும் இறைவனிடமிருந்து அன்பு, ஆசீர்வாதம் மேலும் சக்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை சில நிமிடங்கள் நினைவு செய்து அன்றைய உங்களுடைய நாளை பற்றியும் அன்றைய நாளில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை பற்றியும் அவரிடம் கூற வேண்டும். அன்றைய நாளை முழுமையான பலத்துடன் ஆரம்பம் செய்யுங்கள். முழு நாளிலும் இறைவனை ஒவ்வொரு முக்கியமான செயலிலும் கூடவே வைத்துக்கொண்டு அவரோடு நிரந்தரமாக உரையாடி கொண்டிருங்கள். இரவில் தூங்குவதற்கு முன் முழு நாளிலும் அவர் செய்த உதவிக்காக அவருக்கு நன்றி சொல்லி சில நிமிடங்கள் அவரை நினைவு செய்யுங்கள். அவருடைய நம்பிக்கை என்கிற மடியில் தூங்குங்கள். அந்த நம்பிக்கையை அடுத்த நாளிற்கும் எடுத்துச் செல்லுங்கள். நான்காம் படி, சந்தோஷத்திலும் கவலையிலும் இறைவனை உங்களது துணைவனாக வைத்துக் கொள்ளுங்கள். துக்கமான நேரத்தில் இறைவனை நாம் பல முறைகள் நினைவு செய்கிறோம். சந்தோஷமான நேரத்தில் நாம் அவரை பல முறைகள் மறந்து விடுகிறோம். பிறகு நாம் இறைவன் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறோம் என்றும் சொல்கிறோம். ஆனால் ஒருவேளை இறைவன் மீது உண்மையிலேயே அன்பு வைத்திருந்தோம் என்றால் சந்தோஷம், துக்கம் 2 நேரங்களிலும் அவரை நாம் கூடவே வைத்திருப்போம். இதை நாம் எவ்வளவு அதிகமாக செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நமக்கு அன்பை திரும்ப கொடுக்கிறார். அவர் எப்போதும் நம்முடனேயே இருக்கிறார் என்பதையும் அதிகமாக உணர்வோம். இதன் விளைவாக நாம் அவர் மீது அதிகமாக நம்பிக்கை வைப்போம். 5ஆம் படி, அழகான செயல்களை செய்து இறைவனுடைய உதவியை அனுபவம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலை சோதனை செய்து இறைவனும் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகின்ற அனைத்து அழகான குணங்களையும் அதில் நிறைத்து கொள்ளுங்கள். இது உங்களை இறைவனுக்கு நெருக்கத்தில் கொண்டு வரும். மேலும் அவர் உங்களை வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் நிரந்தரமாக பாதுகாப்பார். நீங்கள் அந்த இடத்தில் உங்களுக்காக இறைவன் இருக்கவில்லை என்று உணர மாட்டீர்கள். மேலும் வாழ்க்கை என்பது ஆனந்தமான பயணமாக இருக்கும். உங்களுக்கு அவர் மீது அளவிட முடியாத அளவு நம்பிக்கையும் ஏற்படும். ஓம் சாந்தி.